தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் மிக விரைவில் ஒரு மிகப்பெரிய அதிரடி மாற்றம் நிகழப்போவதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கட்சி எதிர்பார்த்த வெற்றியை பெற தவறியது. கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகி வி த லீடர்ஸ் என்ற புதிய இயக்கத்தை தொடங்கியது. தமிழக பாஜக தலைமையை தற்போது ஒரு தற்காப்பு நிலைக்கு தள்ளியுள்ளது. அண்ணாமலையின் வெளியேற்றத்தால் ஏற்பட்ட இடைவெளியை நிரப்பவும் கட்சியை மீண்டும் பலப்படுத்தவும் மாநில தலைவர் பதவியில் புதிய முகத்தை கொண்டுவர டெல்லி தலைமை தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. தற்போதைய மாநில தலைவர் நைனா நாகேந்திரனுக்கு மத்திய அரசில் அல்லது தேசிய அளவில் ஒரு முக்கிய பொறுப்பை வழங்கிவிட்டு தமிழகத்திற்கு புதிய தலைவரை நியமிப்பதற்கான இறுதிக்கட்ட பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. புதிய மாநில தலைவர் பதவிக்கான ரேஸில் தற்போது 4 முக்கிய பெயர்கள் அடிபடுகின்றன. இதில் மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராமசீனிவாசனின் பெயர் முன்னிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. கட்சியின் நீண்டகால தொண்டர் மற்றும் கல்வியாளர் என்ற அடையாளம் அவருக்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது. அதே நேரம் அதிரடி அரசியலுக்கு பெயர் பெற்ற மூத்த தலைவர் எச் ராஜாவின் பெயரும் பரிசீலனையில் உள்ளது. இளைஞர்களை கவரும் வகையில் இளம் தலைமுறை பிரதிநிதியான வினோஜ் பி செல்வம் அல்லது மாநில செயலாளர் அஸ்பத்தாமன் ஆகியோரில் ஒருவருக்கு வாய்ப்பளிக்கலாமா என்றும் டெல்லி மேலிடம் விவாதித்து வருகிறது. கல்வி அறிவு, அனுபவம் மற்றும் இளம் ரத்தம் என இந்த மூன்றில் எதற்கு டெல்லி முக்கியத்துவம் கொடுக்க போகிறது என்பதுதான் இப்போது தொண்டர்களின் கேள்வியாக உள்ளது. இந்த விவகாரம் குறித்து டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் ஒரு உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றுள்ளது. இதில் நயினா நாகேந்திரன், எல் முருகன், தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் வானதி சீனிவாசன் உள்ளிட்ட தமிழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டுள்ளனர். அண்ணாமலை பிரிந்து சென்றதால் கட்சிக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் 2029 நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அண்ணாமலையுடன் சென்ற நிர்வாகிகளை தக்க வைக்கும், தொண்டர்களுடைய உற்சாகத்தை ஏற்படுத்தும் ஒரு துடிப்பான தலைவரை நியமிப்பதே பாஜகவின் தற்போதைய வியூகமாக உள்ளது. அண்ணாமலையின் புதிய இயக்கம் தமிழக பாஜகவின் வாக்கு வங்கியை பாதிக்குமா என்ற அச்சம் மேலிடத்திற்கு இருப்பதால் புதிய தலைவரை தேர்வு செய்வதில் அமித்ஷா மற்றும் ஜே.பி. நட்டா ஆகியோர் மிக கவனமாக செயல்பட்டு வருகின்றனர். புதிய தலைவரின் பெயர் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சில நாட்களில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அரசியலில் நிலவும் தற்போதைய சவால்களை சமாளித்து தாமரையை மீண்டும் மலர செய்ய போகும் அந்த புதிய கேப்டன் யார் என்ற ஆர்வம் அரசியல் களத்தில் பற்றிக் கொண்டுள்ளது. நயினா நாகேந்திரனின் இடத்தை பிடிக்கப் போகும் அந்த தலைவர் அண்ணாமலையின் சவால்களை எப்படி சமாளிக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.